ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சிட்டிசன்ஷிப்பில் ஒரு சில கீ டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ். அதை பார்ப்போம். அதில் வந்து இந்தியன் டயஸ்போரானா என்ன, என்ஆர்ஐனா யார், ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்னால் அப்படின்னா யார், டாமிசில்ஸ்னால் யார், இந்த கீ டேர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மைனர் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை மட்டும் பார்ப்போம். இந்தியன் டயஸ்போரா அப்படின்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம்னு போது அதுக்குள்ளே நிறைய இன்வால்வ் ஆகும். அது வந்து ஒரு ப்ராடர் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆரிஜின் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு சொல்லிட்டு அம்ப்ரெல்லா டேர்ம், புலப்பெயர்ந்த இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் டயஸ்போரா பாருங்கள், அம்ப்ரெல்லா டேர்ம் கவர் த பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் லிவிங் அப்ராட் ஆர் அவுட் சைடு இந்தியா. அவுட் சைடில் இந்தியாவில் இந்தியன் பீப்புள்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இந்தியன் டயஸ்போரா தான் அவங்களோட கணக்கு. இந்தியன் டயஸ்போரான்றது இட்ஸ் இன்க்ளூட் என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ கார்டு ஹோல்டர் அண்ட் அதர் பர்சன் ஹூஸ் ஆரிஜின் இஸ் இந்தியா. இப்போ இந்த இந்தியன் டயஸ்போரானால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாருங்கள், ரெமிட்டன்சஸ். இந்தியா தான் வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் அ ரெமிட்டன்ஸ். அதாவது வெளிநாட்டில் வர இந்தியர்கள் வந்து அனுப்புகிற பணம் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மற்றவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க நாட்டுக்கு அனுப்புகிற பணத்தை விட இந்தியர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க அனுப்புகிற பணம் வந்து ரொம்ப அதிகம். இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட்டு இந்தியா தான். அதே மாதிரி சப்போர்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன். அங்கேருந்து இங்கே அனுப்புகிற பணத்தினால நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெமிட்டன்சஸ். அடுத்து எக்கனாமிக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டயஸ்போராஸ் வந்து இந்தியன் பிஸ்னஸில், ஸ்டார்ட் அப்ஸில், ரியல் எஸ்டேட்லலாம் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஃப்டிஐ அதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, நம்மளோட நாட்டில் வந்து ஏதாவது ஒரு தொழில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல. அதே மாதிரி நாலேஜ் அண்ட் ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர். அங்கே கற்றுக்கிட்ட நாலேஜஸ் வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம அதே மாதிரி அவங்க அங்கே கெயின் பண்ண நாலேஜ் இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி கூட வந்து நிறைய இனோவேஷன் விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே டிப்ளமேட்டிக் அண்ட் சாஃப்ட் பவர். இப்போ அங்கேயே வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியன் ஆரிஜின் பீப்புள்ஸ். அவங்க மூலிமா நம்ம ஏதாவது இஷ்யூஸ் வருது ஒரு கண்ட்ரிக்கு இன்னொருலாம் அங்கே இருக்க டயஸ்போராஸ் வச்சு நம்ம வந்து சாஃப்ட் பவர் மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரொமோஷன். இங்கே இருக்கிற யோகா, இந்தியன் ஃபுட்டு, லாங்குவேஜஸ், சினிமாஸ் எல்லாமே அவங்க போய் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி க்ரைசிஸ் சப்போர்ட். இங்கே ஏதாவது டிசாஸ்டர் இஷ்யூஸ்லாம் வந்தது அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பணத்தை அனுப்புவாங்க அங்கேருந்து. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். சேலஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரெயின் ட்ரெயின்டு. அதாவது ஹை ஸ்கில்டு இந்தியன் பீப்புள்ஸ் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ தட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து ஸ்கில்டு பீப்புள்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது சேலஞ்சஸ். அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இப்போ இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து தே ஆர் டிஸ்கிரிமினேட்டிங் தெம், ரேசிசம் இருக்குது அந்த இடத்துல. அது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் வல்னரபிலிட்டி. டியூரிங் வார் கிரைசிஸ், ஏதாவது இப்போ கூட ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் இந்த இஷ்யூஸ்லாம் வந்தது. அந்த டைமில் யார் இந்தியன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க மேலே இது பண்ணால் நம்ம இந்தியன்ஸ் தான், பீப்புள்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. அதேமாதிரி லாஸ் ஆஃப் கல்ச்சர். என்னதான் வந்து அவங்க கல்ச்சர்லாம் அங்கே ப்ரொமோட் பண்ணாலும் இந்தியாவிலே இருந்தால் தான் அந்த கல்ச்சர் ஞாபகம் இருக்கும். அங்கே போய் மறந்துடுவாங்க, அவங்க அங்கே இருக்கிற ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது கல்ச்சர் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் டயஸ்போராஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஹை லெவல் கமிட்டி ஆன் இந்தியன் டயஸ்போராஸ் வந்து 2000 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதோட சேர்மன் வந்து எல்எம் சிங்வி. இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பிரவசி பாரதிய திவாஸ், அதாவது நான் ரெசிடெண்ட் இந்தியன் டே. அதாவது நான் ரெசிடெண்ட் இந்தியன் டே வந்து இந்த ஹிந்தி டேர்ம் இது நான் ரெசிடெண்ட் இந்தியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். பை எனியல் அப்படின்னா 2 years ஒன்ஸ். ஜனவரி 9 வந்து காந்திஜி வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன், சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனது. அதுதான் வந்து அந்த டே வந்து நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே அப்படின்றது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ தட் தே வில் பி இன் கனெக்டட் வித் இந்தியா. அதே மாதிரி ஓசிஐ கார்டுன்னு ஒன்று கொடுக்கலாம். இப்போ ஓசிஐ கார்டு பின்னாடி பார்ப்போம். ஓசிஐ கார்டுன்னு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடெண்ட் இந்தியன்ஸ். அதாவது தே ஆர் இந்தியன்ஸ் பட் ரிசைடிங் இன் த அவுட் சைடு. அதாவது அவங்கக்கிட்ட வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது, சிட்டிசன்ஷிப் இருக்குது, பட் அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. ஏன்னா ஒர்க்குக்கு போயிருப்பாங்க, வேறு எதுக்காவது ஸ்டடீஸுக்கு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது. An Indian citizen who live outside India for a certain period. அதாவது 182 டேஸுக்கு அப்புறம் இருந்துட்டாலே அவங்கள வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். என்ஆர்ஐ ரீட்டைன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூஸ்வலி ஹோல்ட் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட். அவங்கக்கிட்ட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும், இந்தியன் பாஸ்போர்ட்டும் இருக்கும் என்ஆர்ஐ கிட்ட. அதே மாதிரி அண்டர் ஃபெமா கைட்லைன்
ஃபெமான்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2000. அதேபடி என்ஆர்ஐஸும் ஓஎஸ்ஐயும் டைரெக்டாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஃபார்ம் ஹவுஸையும் பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டியும் இந்தியாவில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லா சொல்லுது. அதே மாதிரி 2003 பாருங்கள் சிட்டிசன்ஷிப் வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 16 கண்ட்ரி பீப்புள்ஸுக்கு வந்து ஓசிஐ கார்டு கொடுத்துருப்பாங்க, ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2005 ஆல் கண்ட்ரி இந்தியன் ஆரிஜின் கேன் கெட் ஓசிஐ கார்டு எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் கண்ட்ரி, ஏன்னா வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி 2015 வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 படி பிஐஓ கார்டுன்னு ஒன்று இருந்தது, அதையும் ஓசிஐ கார்டையும் ஜாயின் பண்ணி ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிஓஏனா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இதே தான் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ரெண்டுமே. அதனால் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஓசிஐ கார்டுன்னு சொல்லிட்டாங்க. பிஐஓ அண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர் ஆர் நாட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆமாம், அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கிடையாது, வெறும் என்ஆர்ஐ மட்டும் தான் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. பிஐஓவும் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸும் என்ன சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கிடையாது. இப்போ ஓசிஐ கார்டு ஹோல்டர் பாருங்கள், ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதாவது ஓசிஐ கார்டு ஹோல்டர் இஸ் எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who receive certain long-term immigration and economic privileges in India. அதாவது அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்தியாவோட ஆரிஜின் தான் அவங்க, ஆனால் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு விசேஷமோ இல்லை அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னும் போது ஒரு டைமும் விசா வாங்கிட்டு அவங்கள அலக்கடிச்சிட்டு அப்படி இருக்காமல் ஃப்ரீயாக அவங்க வரணும், நல்லா ஆக்சஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளோட எக்கனாமி டெவலப் ஆகும் அப்படின்றதுனால ஓசிஐ கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிஷன்ஸ் பாருங்கள். A foreign national can generally obtain OCI if he or she was an Indian citizen on or after 26th January 1950. அந்த டைமில் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கலாம். அதாவது முன்னாடி 1950க்கு அப்புறமோ இல்லை 50க்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓசிஐ கார்டு கொடுத்துருவாங்க. அதுமாதிரி வாஸ் எலிஜிபிள் டு பிகம் இந்தியன் சிட்டிசன் ஆன் 26 January 1950 26 January அன்னைக்கு அவங்க இந்தியன் சிட்டிசனுக்கு எலிஜிபிள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஓசிஐ கார்டு கொடுத்துருவாங்க. இஸ் அ சைல்டு கிராண்ட் சைல்டு ஆர் அ கிரேட் கிராண்ட் சைல்டு சச் பர்சன். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னால அவங்க எலிஜிபிள் பர்சனோட பேரனோ பசங்களோ அவங்களுக்கு வந்து ஓசிஐ கார்டு கொடுத்துருவாங்க. இட்ஸ் மைனர் சைல்டு வென் போத் பேரண்ட் ஆர் ஒன் பேரண்ட் இஸ் அன் இந்தியன் சிட்டிசன். ஏதோ ஒரு மைனர் சைல்டு இருக்காங்க, அவங்க எய்தர் ஒன் பேரண்ட்டுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் இருக்குது அப்படின்னும் போது அந்த சைல்டுக்கும் வந்து ஓசிஐ கார்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இஸ் அண்ட் ஃபாரின் ஆரிஜின் ஸ்பௌஸ் ஆஃப் அன் இந்தியன் சிட்டிசன் ஆஃப் ஓசிஐ கார்டு ஹோல்டர் provided the marriage has been registered and has subsisted for at least 2 continuous years before application. அதாவது அவங்களோட ஸ்பௌஸ் இருப்பாங்க பார்த்தியா வெளிநாட்டிலேருந்து, அவங்களுக்கும் ஓசிஐ கார்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓசிஐ கார்டு ஹோல்டர் வந்து தே ஆர் நாட் அண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் கிடையாது. அதே மாதிரி தே கான்ட் ஏபிள் டு ஓட், தே கேன் பிகம் அன் எம்பி எம்எல்ஏ பிரசிடென்ட் பிஎம் இவங்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சிட்டிசன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிட்டிசன். கேனாட் ஹோல்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல ஹையர் பொசிஷன், அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, பிளான்டேஷன் லேண்ட் இதெல்லாம் வந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஓசிஐ கார்டு ஹோல்டரால். அதே மாதிரி இன்எலிஜிபிள் ஓசிஐ கார்டு, அதாவது இந்தியன் ஆரிஜினே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஓசிஐ கார்டு கொடுக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் பங்களாதேஷோட ஆரிஜினாக இருந்தால் ஓசிஐ கார்டு கொடுக்க மாட்டாங்க. நோட்டிஃபைடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஒரு சில ரீஜன்ஸோ இல்லை பர்சன்ஸோ நோட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓசிஐ கார்டு இல்லை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கலாம், லைஃப் டைம் மல்டிபிள் என்ட்ரி விசா தான், மல்டிபிள் டைம் எத்தனை முறை வேணால் இந்தியாவுக்கு விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், விசா வாங்க தேவையில்லை. ஸோ இட்ஸ் நான் ஃப்ரீயாக வந்துக்கலாம்ல. பேரிட்டி வித் என்ஆர்ஐ, எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சிமிலர் டு என்ஆர்ஐ என்ஜாய் ஓசி. அதாவது என்ஆர்ஐ மாதிரி ஓசிஐயும் வந்து எப்போ வேணால் வந்துக்கலாம், எப்போ வேணால் போய்க்கலாம், இருக்கலாம் இந்தியாவில். அதே மாதிரி அடாப்ட் இந்தியா சைல்டு, இந்தியாவில் இருக்க ஒரு சைல்டு வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ கேன்சல் ஆகும், ரெஜிஸ்டர் த்ரூ ஃப்ராடு மூலிமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஏமாற்றி வாங்குறாங்க அப்படின்னா ஓசிஐ கார்டு கேன்சல் ஆகிடும். டிஸ்ரெஸ்பெக்ட் கான்ஸ்டியூஷன் ரெஸ்பெக்ட் பண்ணாலே இட்ஸ் அ சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட், அப்போ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஓசிஐ கார்டு கேன்சல் பண்ணுறோம். எங்கேஜ் வித் எனிமி ஜூரிங் வார், அதாவது வார் டைமில் எனிமி கூட வந்து அவங்க எங்கேஜ் பண்ணி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ஓசிஐ கார்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இஃப் வித்தின் 5 years ஆஃப் ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் 2 years imprisonment.
5 இயர் ஆஃப் ஓசிஐ கார்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 வருஷம் அதில் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஓசிஐ கார்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்கள் டாமிசில்ஸ்ன்றவங்க பெர்மனண்ட் லீகல் ஹோம் ஆஃப் பர்சன். அதாவது டாமிசில்ஸ்ன்றவங்க பின்னாடி பாருங்கள், டாமிசில்ஸ் இஸ் த பிளேஸ் தட் த பர்சன் கன்சிடர்ட் டு பி தேர் பெர்மனண்ட் ஹோம் ஆர் டு விச் தே ஹாவ் அ பெர்மனண்ட் லீகல் கனெக்ஷன் ஈவன் இஃப் தே ஆர் டெம்பரரி லிவிங் எல்ஸ்வேர். இப்போது நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் தான் என்னோடய வீடு எல்லாமே இருக்குது. இதுதான் என்னோடய டாமிசில்ஸ். நான் வந்து டெல்லியில் போய் இருந்தாலோ வேறு இடத்துல போயிருந்தாலும் நான் என்னோடய டாமிசில்ஸ் வந்து பெர்மனண்ட் லீகல் ஹோம் ஆஃப் அ பர்சன் வந்து இதுதான் சென்னை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடெண்ட் டாமிசில்ஸ். ரெசிடெண்ட் அப்படின்னா வேர் யூ லிவ் நவ். டாமிசில்ஸ் அப்படின்னா யுவர் பெர்மனண்ட் லீகல் ஹோம் ஆர் கனெக்ஷன். நீ எங்கே பிறந்தையோ அது டாமிசில்ஸ். ரெசிடெண்ட் அப்படின்னும் போது நீ வேறு எந்த இடத்துல வேணால் ரெசிடெண்ட் அப்படின்னு வேறு எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்போ டெல்லியில் போயிருக்கான், அப்போ அவங்க ரெசிடெண்ட்ஸ். அவனோட டாமிசில்ஸ் என்ன? சென்னை. அதான் கணக்கு தான். 3 ways to acquire domiciles. டாமிசில்ஸ் ஆஃப் ஆரிஜின் அக்வைர்ட் அட் பர்த். அதாவது பிறந்தப்போ எந்த இடத்துல பிறந்தமோ அதுதான் வந்து அவங்களோட டாமிசில் சொல்லுவாங்க. அதேமாதிரி டாமிசில்ஸ் ஆஃப் சாய்ஸ் அக்வைர்டு த்ரூ ரெசிடெண்ட் ப்ளஸ் இன்டென்ஷன் டு பர்மனெண்ட்லி செட்டில். அதாவது ரெசிடெண்ட்டாக ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு இன்டென்ஷன் வந்திருக்கும். அது வந்து டாமிசில்ஸ் ஆஃப் சாய்ஸ். டாமிசில்ஸ் பை ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லா அக்வயர்ட் ஆர் டிட்டர்மைன்டு ஆட்டோமேட்டிக்கலி பை லா படி அவங்க வந்து டாமிசில்ஸ் வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். Article 5 of the Constitution refers to domiciles in the territory of India. டாமிசில்ஸ்ன்ற வார்த்தை ஆர்டிக்கல் 5ல் வந்து சொல்லியிருப்பாங்க. டாமிசில்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்குது, அதாவது அங்கே வசிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான். தேங்க்யூ.